பாட்டியோட கனகாபிஷேகம் அப்பாவோட நெய் ஃபேக்ட்ரியில் நடந்தது. முன்னத்த நாள் மத்தியானமே அங்கே எல்லாருமே போயிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கும் ரொம்ப ஆசையாயிருச்சு. ஏன்னா நாங்கள்லாம் கிரிக்கெட் விளையாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி எங்களுக்கு ஒரு 2 பால் போடுங்க, நாங்களும் பேட்டிங் பண்ணுறோன்னோ கேட்டது தான். சரி சரி நாங்கள். ஆனால் பால் போடும்போது தான் தெரிஞ்சுது, ஒன்றா உருட்டி விட்டாங்க, இல்லாட்டி பவுன்ஸ் போட்டு கேட்ச் கொடுத்து அவுட் பண்ண வச்சாங்க. நான் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னோட தங்கச்சி, தம்பி ஒய்ஃபு, என்னோட பொண்ணு, தம்பி பொண்ணு எல்லாருமே பேட்டிங் பண்ணோம். ரக்ஷாவும் தேஜுவும் இதுதான் ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. பவுலிங் போட சொன்னால் கரெக்டாகவே போடலை பசங்க. அவுட் ஆகுற மாதிரியே போட்டுட்டு இருந்தாங்க. எங்கடா நம்மளை மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் டீமாக இவங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிடுவாங்களோ ஒரு பயம் வந்து நம்ம பசங்க கண்ணில் தெரிஞ்சுது. கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடிட்டு உள்ளே போயிட்டோம். கஸ்தூரி வந்து சகஸ்ராக்கு அழகாக அந்த ஹெர்பல் என்ன கோன் வச்சு மெஹந்தி போட்டிருந்தா, சூப்பராக இருந்தது. உள்ளே போய் ஃபங்க்ஷனுக்கு எந்த அளவுக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிருக்குன்னு பார்த்தா கலசமெல்லாம் செட் பண்ணி பூஜைக்கு எல்லாமே ஏற்பாடெலாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. கஸ்தூரி 2 கையிலையும் மருதாணி வச்சுட்டா. தொப்பி வச்சு வடை தட்டி தான் வச்சுருந்தா. எல்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே டீ டைம் ஆயிடுச்சு. அப்போ தம்பிங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு எல்லாம் டீ எல்லாம் குடிச்சிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் கஸ்தூரி கரெக்டாக மருதாணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தா, ஆனால் நல்லா செவந்திருந்தது. இந்த மருதாணி செடி அப்பாவோட கீ ஃபேக்ட்ரியில் தான் இருக்குது. ஃபங்க்ஷன் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நாங்கள் குழந்தைங்கள்லாம் போய் சூப்பராக ரெடியாகி வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம்.